அரசு பணியை கனவாக கொண்டு போட்டித் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம மார்ச் மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். வருகின்ற இரண்டாம் நிலை காவலர் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா, உலக மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்ன? மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியாவோட இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 118வது இடம். 118 இடம்லாம் இந்தியா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்லாந்து. பின்லாந்து அப்படிங்கிற ஒரு நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்மார்க். செகண்ட் பிளேஸ்ல டென்மார்க், ஃபர்ஸ்ட் பிளேஸ் பின்லாந்து, செகண்ட் பிளேஸ்ல டென்மார்க் தான். இந்தியா எதனால இருக்குன்னா 118வது இடம். அது மாதிரி குறியீடுகளை கம்பல்சரி நீங்க படிச்சுதான் ஆகணும், கேட்பாங்க. அடுத்தது இரண்டாவது கரண்ட் அஃபேர்ஸ், 59வது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஞானபீட விருது அப்படிங்கிறது இலக்கியத்துறையில வழங்கப்படுகின்ற மிக உயர்ந்த விருது. மத்திய அரசால் வழங்கப்படுகின்ற மிக உயரிய விருது. இந்த வருஷம் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா வினோத்குமார் சுக்லாங்கிறது தான் கொடுத்தாங்களா. வினோத்குமார் சுக்லா தான் இந்த வருஷத்துக்கான ஞானபீட விருதை பெற்றார். இவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்னா சத்தீஸ்கர் மாநிலம். சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் இந்த வினோத்குமார் சுக்லா. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 2 பேர் பார்த்தீங்கன்னா ஞானபீட விருது வாங்கியிருக்காங்க. ஒன்னு அகிலன், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜெயகாந்தன் அவர்களும் வாங்கியிருக்காங்க ஞானபீட விருது. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ், மூணாவது, தமிழக அரசின் 2025 ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுங்களா? தமிழ்நாடு அரசும் சரி மத்திய அரசும் சரி ஒவ்வொரு ஆண்டுமே விருதுகள் வழங்கிட்டே இருப்பாங்க. பல பேர்கள், தலைவர்கள் பேர்கள்ல விருது வழங்கிட்டு இருப்பாங்க. இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா யசோதா சண்முக சுந்தரம் அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு தான் ஔவையார் விருது வழங்கி இருக்கிறாங்க. அடுத்த 4வது கரண்ட் அஃபேர்ஸ், மூத்த குடிமக்களுக்கான ஆணையம் முதன்முறையாக எந்த மாநிலம் அமைத்துள்ளதுங்களா? இது வரைக்குமே இந்தியாவுல மூத்த குடிமக்களுக்கான ஆணையம் அப்படிங்கிறது எந்த ஒரு மாநிலம் அமைக்கல. முதன்முறையாக அமைத்த மாநிலம் எதுனா கேரளா தான் பாத்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கான ஆணையங்களை அமைச்சிருக்காங்க. இந்த ஆணையம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணா அவங்களுடைய என்னென்ன தேவைகள் இருக்குது, அவங்களை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற நோக்கமாக கொண்டு இந்த ஆணையம் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும். 5வது கரண்ட் அஃபேர்ஸ், 2024ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? இந்த சாகித்ய அகாடமி விருதை பார்த்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா எல்லா லிஸ்டையும் படிச்சுதான் ஆகணும். மேக்ஸிமம் எக்ஸாம் என்ன பண்றாங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் கேட்பாங்க. இல்லைன்னா 2023ல யார் சாகித்ய அகாடமி, 2024 யார் சாகித்ய அகாடமி இயர்ஸை கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ 2024ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா ஆர் வெங்கடாஜலபதி. ஆர் வெங்கடாஜலபதிங்கிறது தான் வழங்கப்பட்டது. எந்த நூலுக்காக வழங்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 இந்த நூலுக்காக தான் அவருக்கு சாகித்ய அகாடமி வழங்கப்பட்டது. 6வது கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ்நாட்டின் 2வது பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் தளம் எதுங்களா? தமிழ்நாட்டில் 2வது பல்லுயிர் தளமாக பார்த்தீங்கன்னா இந்த மாசம் அறிவிச்சிருக்கிறாங்க. எதாவது அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா காசம்பட்டி. கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டர் ஏரியா இருக்கும். இதுல அதை தான் பார்த்தீங்கன்னா காசம்பட்டிங்கிற இந்த பகுதியை பல்லுயிர் தளமாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது எந்த மாவட்டத்தில் தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் அந்த காசம்பட்டிங்கிறது. இது 2வது பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் தளம். இப்போ ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிட்டாப்பட்டி. ஃபர்ஸ்ட் அரிட்டாப்பட்டி. இது எங்க இருக்குன்னா மதுரையில இருக்குது. செகண்ட் நம்முடைய காசம்பட்டி. அதோட என்ன அறிவிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா எலாத்தூர் ஏரி. எலாத்தூர் ஏரி பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்குது. எலாத்தூர் ஏரி பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்குது. இப்ப 4வது ஒரு பல்லுயிர் தளம் அறிவிச்சிருக்கார் நம்முடைய முதல்வர். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவிச்சது பகுதி பாத்தீங்கன்னா நாகமலை குன்றுகள். அது எங்க இருக்குன்னா ஈரோட்ல தான் இருக்கு. மொத்தம் 4 பல்லுயிர் பாதுகாப்பு தளம் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது 7வது கரண்ட் அஃபேர்ஸ், இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஃபர்ஸ்ட்
இந்திய வானிலை மையத்துடைய தென் மண்டல தலைவராக சவுத்தன் சைடுல பாத்தீங்களா அதோடைய தலைவராக முதலாக ஒரு பெண்மணி நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ் அமுதா. அதுதான் முதல் பெண்மணி. முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். 8 களிமண் பொம்மைகள் புவிசார் குறியீடு எந்த இடத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது? நீங்க புவிசார் குறியீடை பாத்தீங்கன்னா நிறைய புவிசார் குறியீடு இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 69 புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது இது வரைக்குமே. ஃபர்ஸ்ட் முதலிடத்துல எந்த மாநிலம் வருது பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது. தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல புவிசார் குறியீடுல இருக்குது. அந்த புவிசார் குறியீடு எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பொருளை அந்த இடத்துல தான் ஸ்பெசிஃபிக்கா தயாரிப்பாங்க, தரமானதாகவும் நல்ல விலை போவதாகவும் இருக்குங்களா. ஸோ அந்த பொருளுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக புவிசார் குறியீடு கொடுக்குறாங்க. இப்போ களிமண் பொம்மைகள் குறியீடு எதுக்கு கொடுக்குறாங்க? எந்த மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா விளாச்சேரிங்கிற பகுதிக்கு கொடுத்துருக்காங்க. விளாச்சேரிங்கிற பகுதிக்கு தான் களிமண் பொம்மைகளுக்கான புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டத்துல தான் இந்த விளாச்சேரி இருக்குது. மதுரைக்கு வேற என்ன பரிசு கொடுத்தாங்க அப்படின்னா மறிக்கொழுந்துக்கு புவிசார் குறியீடு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம பாட்டில் கூட பார்த்துருவோம் இல்லையா, மதுரை மறிக்கொழுந்து அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ மறிக்கொழுந்துக்கும் மதுரை தான், களிமண் பொம்மைகளுக்கும் பார்த்தீங்கன்னா மதுரை தான். பர்டிகுலரா ஊர் பேர் கொடுத்தாங்கன்னா மறிக்கொழுந்து அப்படின்னா பொதுவாக மதுரை, களிமண் பொம்மைகள் அப்படின்னா விளாச்சேரி. 9வது அரண் பாதுகாப்பு செயலியை நிறுவிய அமைப்பு எது? அரண் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு செயலியை யார் நிறுவனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்எல்சிஎல் அப்படிங்கிறது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து என்எல்சின்னு சொல்லுவோம். அந்த என்எல்சி தான் என்ன பண்ணுதுன்னா இந்த அரண் அப்படிங்கிற ஒரு ஆப்பை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆப்போட நோக்கம் என்ன அப்படின்னா ஏதாவது பாதிப்பு ஏற்பட போகுது, என்எல்சி ஃபேக்டரியில ஏதாவது பாதிப்பு ஏற்பட போகுது, இல்லை இது வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு பகுதி, இல்லை வேற ஏதாவது தொழிலாளர்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த அரண் செயலில கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க தக்க நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா அடிக்கடி நெய்வேலி லிக்னைட்ல பார்த்தீங்கன்னா நிறைய இடர்பாடுகள் ஏற்படும். ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சரிவுகள், இல்லை வந்து மின்சாரத்தில் பாதிக்கப்படுதல், அது மாதிரி நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும். அதில் இருந்து நடவடிக்கை எடுக்கணும், அந்த கம்ப்ளைண்ட்லாம் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுனால அரண் அப்படிங்கிற ஒரு செயலியை நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து 10வது கேள்வி, எம்.எஸ். சுவாமிநாதன் இயற்நில பசுமை பூங்கா எங்கு திறக்கப்பட்டது? எம்.எஸ். சுவாமிநாதனோட இயற்நில பசுமை பூங்கா எங்கு திறக்கப்பட்டதுன்னா ராமாபுரம், சென்னை. சென்னையில இருக்கிற ராமாபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா எம்.எஸ். சுவாமிநாதன் இயற்நில பசுமை பூங்கா திறக்கப்பட்டுள்ளது. இதை யார் திறந்தாங்க அப்படின்னா நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்தாங்க. எம்.எஸ். சுவாமிநாதன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமீபத்தில் இறந்து போன பசுமை புரட்சி தந்தை, இந்தியாவினுடைய பசுமை புரட்சி தந்தையாக இருந்தவர் தான் பார்த்தீங்கன்னா எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். இது மாதிரி இல்லை அந்த இப்போ வந்து நம்ம மார்ச் மாதத்துக்கான ஒரு 10 முக்கியமான தேர்வு நோக்கில் கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தோம். இதே மாதிரி ஜனவரி பிப்ரவரிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுடைய சேனல் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. தொடர்ந்து அடுத்தது ஏப்ரல் மே அடுத்தடுத்த மாதங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வெளிவரும். மேக்ஸ்க்கான முக்கியமான டாப் 10 மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மேடம் நதியா அவர்கள் போட்டிருக்காங்க. நீங்க அந்த வீடியோவும் பாருங்க. நன்றி, வணக்கம். நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.